மேடம் வணக்கம். மேடம், இங்க சிஎம் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க காவி சாயம் பூசிடலாம், நான் இங்க முடியாது, இங்க நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவரு சொன்னதை ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்க திராவிடியன் பார்ட்டி மட்டும்தான் ஜெயிக்கும், நீங்க நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிற அர்த்தத்துல நான் பார்க்கிறேன் மேடம். ஒருவேளை அப்படிதான் சொல்லியிருக்காரா, அதுல ஏடிஎம்கேவையும் இணைத்து தான் பேசி இருக்கிறாரா, பிஜேபி நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லி இருக்கிறாரா, இல்ல எப்படி அவர் சொல்லியிருக்காரு? நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன மேடம்? அதுக்குள்ள ஏடிஎம்கேவும் உள்ளடக்கமா? உங்களுடைய அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ், என்னுடைய அருமை சகோதரர் சைதை சாதிக் அவர்கள் ஏடிஎம்கே இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததா, அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததா, அப்படி செய்ததா, இப்படி செய்ததா, அதை செய்ததா, இதை செய்ததான்னு ரொம்ப அழகா பேசினார். அவருக்கு மட்டும் இல்ல, முதல்வருக்கும் சேர்த்து இந்த உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ரொம்ப கம்பலா வச்சுன முன் வச்சுக்கிறேன். ஐயா சாமிகளா, 40 பேரை 2019 போனீங்க, இப்ப 24 போயிருக்கீங்க. அங்க போய் என்னதாயா பண்றீங்க? அந்த நாடாளுமன்றத்தில் போய் தமிழக உரிமைக்காக குரல் கொடுக்காமல் இந்த 40 பேரும் என்னதான் செய்கிறீர்கள் என்பதை மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எவ்வளவு காலத்துக்கு இன்னுமே பாஜக எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை, பாஜக நிதி கொடுக்கவில்லைன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருக்கீங்க? சும்மா மேடையிலும் உட்காந்து பேசுறதா ரியாக்ஷன் நினைக்கிறீங்களா? டிபேட்ல உட்காந்து பேசுறதா டிபேட் ரியாக்ஷன் நினைக்கிறீங்க? What you guys are doing in the parliament, how you are raising question for this? You never raised any question for this. அப்புறம் உட்காந்து நாங்க இங்க டிபேட் பாஜக எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குதுன்னா நீங்க என்ன சாமிகளா செஞ்சீங்க? 40 பேர் போயிருக்கீங்களா, அங்க என்ன பண்றீங்க? நம்ம இந்த முகல் நூல் எழுதுற மாதிரி எல்லாம் கேட்கல. அங்க இருக்க கேன்டீன்ல நீங்க வடை சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படி எல்லாம் கேட்கல. பட் யூ ஹேவ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டினா 40 எம்பிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. நீங்க அதாவது சீனியர்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? அண்ணன் டிஆர் பாலு மாதிரி என்ன மகா பெரிய சீனியர்ஸ் என்ன பண்றீங்க? தயாநிதி சார் என்ன பண்றீங்க? கேட்க வேண்டியதானே? நாடாளுமன்றத்தை நடக்க விடாம அப்படியே முடக்க வேண்டியதானே? காங்கிரஸ் முடக்கச்சில்ல, நீங்க ஏன் பண்ணல? உங்களுக்கு உதாரணமாக அதிமுக இருக்கிறது. காவேரி இஷ்யூல நாங்க 2017 37 பேர் இருந்த போது எங்களுடைய எம்பிகள் 23 நாள், சும்மா சார் 23 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்து காவேரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள். ஏன் அந்த கட்ஸும் டிஎம்கே அந்த காங்கிரஸ் எம்பிக்கு இல்ல? யூ ப்ளீஸ் திங்க் ஆன் இட். சரிங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு அரவிந்த் ஆக்ஷன் நீங்களே ஒரு சின்ன மாடல் இங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்க. என்னன்னா, அவரு பிஜேபி சாரையும் டிஎம்கே சாரையும் நீங்க மோத விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே அதை ரசிச்சு ஒரு கொஸ்டினை ரேஸ் பண்ணீங்களா? This is what happening in Tamil Nadu for நீங்க பாருங்க மேம், அவரு சண்டை போறாரு, நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. நானா சண்டை போட விட்டுற 2 பேரையும்? Ma'am, sir, this is what happening for the last 5 years in Tamil media. எல்லா மீடியாலயும் இதுதான் சார் நடந்துட்டு இருக்கு. இல்ல மேடம், நீங்க தப்பா சொல்றீங்க மேடம். இல்ல இங்க சுகந்தி மேடம் இங்க பாருங்க சுகந்தி மேடம், நீங்க தப்பா சொல்றீங்க. இங்க பாருங்க, 3 வருஷம் பாஜக எந்த டிவிக்கும் வரல, அதிமுகவும் எந்த டிவிக்கும் வரல. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட் போனதுல இருந்து எல்லா மீடியாவும் இதை தான் கட்டமைச்சிட்டு இருக்காங்கன்ட்டு நீங்க சொல்றது முதல்ல அப்பட்டமான பொய். ஆமா, இவரு சண்டை போடுறாரு, நீங்க சண்டை போடலங்கிறது என்னோட வருத்தம். அதிமுக வரலைனாலும் பாஜக சார்பில் யாரு வரலைனாலும் நீங்க திமுக சார்பு ஊடகங்க ஆட்களையே 4 பேர் தொக்க வச்சு ஒரு நேரேட்டிவ் அவங்க செட் பண்ற ஒரு நேரேட்டிவ் யூ கைஸ் ஆர் ட்ரை டு செல் இட். பட் அது விற்பனை ஆகல அப்படிங்கிறது தான் அது உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக இதற்கெல்லாம் குரல் கொடுக்கலன்னு. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக காங்கிரஸோட யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த போது ஐயா டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து தஞ்சை மண்டலத்தில் ஹைட்ரோகார்பன் எடுக்கும் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டுட்டு மக்கள் அங்க நெடுமணியில் உட்கார்ந்து 1 நாள் போராடிய போது எனக்கு என்னவென்று தெரியாமல் நான் கையெழுத்து போட்டு விட்டேன். அந்த கூட்டத்துல சொன்ன வீடியோ இன்னும் இருக்கு. நான் என்னவென்று தெரியாம அப்படி செய்ததை எங்களுடைய முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று பிஜேபியோடு சேர்ந்துதான் கொண்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலத்தையும் அந்த டெல்டா மண்டலத்தையும் காப்பாற்றி இருக்கிறார். விவசாயிகளின் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறார். காவேரி கிட்டத்தட்ட
20 மாவட்டங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. இன்னைக்கு தமிழக மக்கள் தண்ணீர் நிம்மதியாக குடிப்பதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக முக்கிய காரணமாக இருக்கிறார். அப்போ அதே மாதிரி நீட்டு நாங்க உச்ச நீதிமன்றத்தில் நீட்டுக்கு சாதகமா தீர்ப்பு வராதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் எங்களுடைய முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னைக்கு அதனால் பலன் பெற்றோர் 3500 பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா நாங்கள் எங்கும் எந்த இடத்துல வைத்து எங்களால் 3500 குழந்தைகள், ஏழை குழந்தைகள் பாருங்கள் டாக்டர் ஆகி விட்டார்கள் என்று எந்த நடிகர்களையும் கூப்பிட்டு வந்து நாங்கள் நாடகம் போடுவதில்லை. நாடகம் போடுவதை ஒருபோதும் அதிமுக விரும்புவதில்லை. அது அரசியல் நாங்கள் நம்பவில்லை. ஆகையால் திரும்ப இந்த ஹம்புலா டிஎம்கேல இருக்கிற பிரெய்னி பீப்புள், இன்டெலெக்சுவல் திரும்பி ஹம்புலா சொல்லிக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, ஐயா இந்த ஊசி போன வடை இந்த தடவை விக்காது, ப்ளீஸ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது புதுசா பண்ணி ஒரு நேரேட்டிவ செய்யுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே மேடம், ஓகே.